பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தாவீதின் சங்கீத பாடல் எண் 32 வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கி நாம் அநேக காரியங்களை குறித்து யாரிடம் ஆலோசனை நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகளாக கிடைக்குன்னு சொல்லி மனித ரீதியாக நாம் அநேக பெரிய பெரிய அறிவாளிகளை தேடிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்தை ஒரு விதமாக திங்க் பண்ணிட்டு போவோம். ஆனால் அங்கே போனவுடனே நம்ம அறியாமல் ஒரு விஷயம் செய்வோம். நம்ம யோசித்ததை விட அந்த விஷயம் பெட்டராக இருக்கும். அங்கே போய் ஸ்மார்ட்டில் செஞ்ச விஷயம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதுதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிற வழி. ஆண்டவர் நமக்கு நன்மை கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிற ஒரு விஷயம். அதனால் நான் மனித ரீதியாக யார் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, யார் நமக்கு போதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்மை வருத்தி கொள்ளாதபடி, இல்லை நாம் ஒரு பயத்தின் ஆவியை நமக்குள்ளாக கொண்டு வராதபடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிடணும். அவர் மேல் பாரத்தை வச்சுட்டுன்னு சொன்னால் அவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்தின்னு போவாராம். வழி தவறி போக மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி நம்மை என்ன பண்ணுவாராம்? நீதியின் பாதையில் வழி நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இன்றைய நாளில் நம்முடைய வேலையிலையும் சரி, இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா, பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியலையா, யார் நல்ல ஆலோசகராக இருக்கிறாங்க, ஒரு அங்கே போய் எனக்கு கேட்கலாம், இங்கே கேட்கலாம், ஒரு சீனியர் பர்சனு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை அவங்கள விட பெட்டராக இருக்கும், நம்மளுக்கு உகந்ததாக இருக்கும், நம்மளுக்கு நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். அதனால் அவர் மேல் ஆள் நம்பிக்கையை வைத்து கண்களை மூடி உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதப்படியில் வச்சுருங்க. அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார். உங்கள் மேலே அவருடைய கண்களை வைத்து நல்ல ஆலோசனையை கூறி உங்களை மேல்மேலும் செழிக்க செய்வார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.